ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது: பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ஸோ இந்த ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பர்சன் சார்ந்து இருக்காது. ஸோ பர்சனல் அக்கௌண்ட் வந்துட்டு டேரெக்டாக பர்சன் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் வந்துட்டு டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ ரியல் அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்னு ஒன்று வரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஒரு சில அசட்டை பார்க்க முடியும், ஒரு சில அசட்டை பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை சப்போஸ் அந்த ஒரு அசட்டை வாங்குறீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்புறம் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டில் வந்துட்டு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் டெபிட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் பண்ணுவீங்க, உங்களுக்கு நடக்கிற ரெவென்யூஸ் எல்லாமே நீங்கள் கிரெடிட் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழே செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா